13 வயசு பையனுக்கு 1.1 கோடி குடுத்து ஏலதம் எடுத்திருக்கிறாங்க. யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா 13 வயசா? 13 வயசால நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. 2011 அதாவது இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருந்தோம் நம்ம நல்லா ஞாபகம் இருக்கும். பட் ஆனா அந்த 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணிருந்தப்போ வைபவ் சூரியவன்ஷி அப்பதான் பிறக்கவே செஞ்சிருந்தாரு. வேர்ல்டு கப் வின் பண்ண டைம்ல பிறந்த அந்த சின்ன பையன் இப்போ 1.1 கோடிக்கு ஏலமாயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் இடத்துலயே பங்கேற்ற யங்கஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு சாதனையை பண்ணியிருந்த வைபவ் சூரியவன்ஷி இப்போ யங்கஸ்ட் பிளேயர் எவர் டு பிளே இந்த ஐபிஎல் அப்படின்ற மாதிரியானது டு ஃபீச்சர் இந்த ஐபிஎல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் விளையாட ஆரம்பிக்கலாம். மேபி விளையாடும் போது இன்னுமே அந்த ஒரு ரெக்கார்டையும் மீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ யார் இந்த வைபவ் சூரியவன்ஷி? 13 வயசுல என்ன இப்படி ஒரு டேலண்டா அப்படின்றது தான். ஸோ வைபவ் சூரியவன்ஷி வந்து பீகாரில் பிறக்கிறாரு. 2011 ஒரு சாதாரண ஒரு விவசாயிக்கு பிறக்கிற ஒரு மகன் தான் அவர். அண்ட் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு கிரிக்கெட் மீது ஒரு பயங்கர ஆர்வம் இருக்குது. ஒரு 6-7 வயசுலலாம் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவங்க அப்பா பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கிரிக்கெட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு. பயங்கரமாக சின்ன சின்ன ஸ்கூல் மேட்சஸ் ஆகட்டும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறாரு. சின்ன வயசுலேயே இவ்வளோ பயங்கரமாக ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசுலலாம் அண்டர்-19 டீம் கூடலாம் போயிட்டு அவரால் சண்டை போட்டு அந்தலையுமே அவரால் விக்டோரியஸாக வெளியே வர முடியுன்ற அளவுக்கான ஒரு பிளேயராக வந்துட்டார். இதை பார்க்குறாங்க யாருன்னா பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன். பார்த்ததுக்கப்புறம் ஓகே இவர் பயங்கரமான பிளேயராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பி அண்டர்-19 அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் இவர் ரெஃபர் பண்ணுறாங்க. ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் இவரோட கேமை பார்த்து அவங்க அதையுமே சூஸ் பண்ணுறாங்க. இந்தியா பி அண்டர்-19க்குலாம் அவர் வந்து நிறைய கேம்ஸும் ஆடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா யூத் டெஸ்ட்டில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடித்த இந்தியன் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் வந்து வைபவ் சூரியவன்ஷி தான். இவர் 58 பாலில் செஞ்சுரி அடித்தார் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து கூட. அதுவும் எங்கே அடித்தார்னு கேட்டோன்னா வேறு எங்கேயுமே கிடையாது, நம்ம சேப்பாக்கில் தான் அடித்தார். அதுவும் ஏர்லியர் திஸ் இயரில் தான் அடித்தார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 58 பால்லே செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வைபவ் சூரியவன்ஷி. அதுவும் எங்கன்னா கிளாஸ் அபவ், அதாவது பல லீக்ஸ் அபவ் ஒரு அண்டர்-19 ஆடுற கேட்டகரியில் 13 வயசில் இந்த சாதனையை அவர் படைக்கிறார் அப்படின்றது தான் ரொம்ப நோட்டபுளான ஒரு விஷயமும் கூட. கிட்டத்தட்ட 13 வயசு பையன் அப்படின்னா அப்போ தான் கரெக்டாக டீனேஜ்குள்ளே என்டர் ஆகிருக்கிறாரு. ஒரு 7th or 8th படிக்கிற ஒரு பையன் இப்போது இவ்வளோ பெரிய சாதனையை அவர் படைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சி ட்ராஃபிலையுமே அவர் விளையாடுறாரு. ரஞ்சி ட்ராஃபிலையும் அவரோட கேமை சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. 2-3 50s அடிக்கிறாரு. பீகாருக்கு வந்து ஒரு மிக முக்கிய அசட்டாகவே மாறிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா ஆக்ஷனுக்கு என்ட்ராங்க. சரி இப்போ ஆக்ஷனுக்கு என்ட்ரு ஆயாச்சு. ஆக்ஷனில் என்ன சும்மா ஓகே எதாக இருந்தாலும் நியூஸ்லாம் என்னன்னா ஓகே 13 வயசு பையன் இப்படி வராரு அப்படின்னு நியூஸ் வரும். ஆனால் யார் எடுப்பா அப்படின்னு கேட்டாலும் சரி அப்படியே எடுத்தாலும் யாராச்சும் பேஸில் அப்படி 30 லட்சத்துக்கு போட்டு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. டெல்லி அண்ட் ராஜஸ்தான் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. மாறி மாறி ஆக்ஷன் பேடல் தூக்கிட்டே இருக்கிறாங்க. டெல்லியும் எப்படியாச்சு, ஏன்னா இப்போ 2 பேருமே டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தேர் பர்ஸ்க்கு வந்துட்டாங்க. இன்னும் மிச்சமே ஒரு 3 கோடி 4 கோடி தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல பெரிய ஸ்டார் பிளேயர் எடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு ஷமர் ஜோசப் வேணாம், அவர் வேணாம், இவர் வேணாம், எங்களுக்கு இந்த மாதிரி யார் நிறையா பெரிய பெரிய பிளேயர்ஸே நம்ம அன்சோல்ட் ஆகிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியல. ஜேம்ஸ் ஆண்டர்சன் வருவாரான்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நேம்ஸ் அன்சோல்ட் ஆகும்போதும் இவருக்கு 1.1 crore வரைக்குமே ராஜஸ்தான் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. 1 கோடி வரைக்குமே டெல்லி வந்து பிட் பண்ணாங்க அப்படின்றது தான் இதில் நம்மலாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 13 வயசில் 1.1 crores ஏலம் போய் சாதனை படைச்சிருக்கிறாரு வைபவ் சூரியவன்ஷி. அண்ட் வைபவ் சூரியவன்ஷி அடுத்தடுத்து என்ன சாதனைகள் படைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த பையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் 13 வயசில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.